இருக்கின்றேன். நானும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். என்னிடம் இது சம்பந்தமாக யாருமே வந்து முறையிடவில்லை. நானும் பாராளுமன்ற உறுப்பினராக வந்த காலமிருந்து மட்டக்களப்பு நகரத்திற்குள்ளே தான் நான் என்னுடைய அலுவலகம் இருக்கின்றேன். தம்பி சாணக்கியனுடைய அலுவலகம் களுவாஞ்சூடியில் இருக்கின்றது. கீரியோடையில் இருப்பவர்களுக்கு டவுனுக்குள்ளே இருக்கும் என்னை தெரியவில்லை. நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு முக்கியமான விடயம் உங்களுக்கு கேட்க வேண்டும். இந்த ராஜாங்க அமைச்சர்கள் இருவரும் இருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் பெரும்பான்மை இனத்திற்கு எங்களுடைய உரிமைகளை விற்கிறார்கள், எங்களுடைய வளங்களை அளிக்கிறார்கள். மின்னல் 24 செய்திகள் இணையதள பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியலின் மறுபக்கம் நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த வாரம் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தம் கருணாகரன் ஜனா அவர்களை கலந்துரையாடலுக்காக அழைத்திருக்கிறோம். நாங்கள் அவரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். மின்னல் 24 உங்களுக்கும் நேயர்களுக்கும் அன்பு வணக்கம். நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சில முக்கியமான விடயங்களை பற்றி இடம்பெற்ற முக்கியமான விடயங்களை பற்றி உங்களோட கலந்துரையாட இருக்கிறோம். முதலாவது நாங்கள் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இடம்பெற்ற அபிவிருத்தி குழு கூட்டம் தொடர்பாக சில விடயங்களை உங்களோட பேச வேண்டும். அங்கு கடந்த கூட்டத்தில் கூட ஒரு முரண்பாடு ஏற்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனும் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அவர்கள் இருவருக்கும் இடையில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அதே போன்று ஆளுநர் செந்தில் தொண்டமான் மற்றும் அமைச்சர் நசீர் அகமட் இவர்களிடையே கூட ஒரு கருத்து முரண்பாடு ஏற்பட்டு அங்கு ஒரு குழப்ப நிலை இருந்தது. இந்த நிலை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? என்னை பொறுத்த மட்டிலே மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் என்பது மாவட்டத்திலே நடக்கவிருக்கும் அபிவிருத்திகள் சம்பந்தமாகத்தான் அங்கு கலந்துரையாடப்பட வேண்டும். அதே நேரத்திலே மாவட்டத்திலே நடக்கும் குறைபாடுகள், ஊழல், மோசடிகள் சம்பந்தமாகவும் நாங்கள் பேசத்தான் வேண்டும். உங்களுடைய முதலாவது குழப்பம் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுக்கும் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு முருகல். இதன் ஆரம்பம் ஏறாவூர் பிரதேச செயலகத்தில் நடந்த பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்திலே சாணக்கியன் அவர்கள் ஒரு வீடியோவை போட்டு காட்டியிருந்தார். அதாவது அந்த பிரதேசத்திலே புலுட்டுமானோடை என்கின்ற ஒரு இடத்தில் காணிகள், அரச காணிகளோ அது வனவளத்துறையினருக்கு சொந்தமான காணிகளோ தெரியாது, அங்கு காணிகள் துப்புரவு செய்யப்பட்டு கையகப்படுத்தப்படும் ஒரு நிலை காணப்படுவதாக ஒரு வீடியோ போட்டு காட்டியிருந்தார். நான் நினைக்கிறேன் அந்த வீடியோவை மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் போடுவதற்காக ஏற்கனவே கொடுத்திருக்கின்றார். ஆனால் அந்த கிரவல் விடயமாக ஏற்கனவே ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் அவர்கள் ஒரு சிறிய வீடியோவை அவர் மூலமாக கொடுக்கப்பட்டு அங்கு போடப்பட்டது. சாணக்கியன் அவர்கள் கொண்டு வந்த வீடியோ போட முடியாது என்று சிவனேசத்துறை சந்திரகாந்தன் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவர் அவர்கள் கூறினார். அதில் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. சாணக்கியன் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரனின் வீடியோவை போடலாம், என்னுடையதை போட முடியாதான் என்று. அதுவும் நான் பிழை என்று தான் கூறினேன். பிழை என்று கூற அவர்கள் போட்டு விட்டார்கள். இதையும் பிழை என்று தான் கூறினேன். தொடர்ச்சியாக எல்லோரும் இப்படி வீடியோக்களை கொண்டு வந்தால் வேறு விடயங்கள் சம்பந்தமாக கதைக்க முடியாது என்கின்ற தோரணையிலே சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அவர்கள்
கூறினார். அதிலும் உண்மை இருக்கும். ஏனென்றால் அமல் செய்ததும் வியாழேந்திரன் செய்ததும் பிள்ளைதான். வீடியோக்களை ஒவ்வொருவரும் 5 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றோம். அரைமணித்தியால வீடியோக்களை ஒவ்வொருவரும் கொண்டு வந்து போட்டால் அங்கு வேறு விடயங்கள் கதைக்க முடியாமல் இருக்கும். இருந்தாலும் அந்த முரண்பாட்டிலே அவர்கள் இருவரும் என்று கூறுவதற்கு முன்பு சிவனேசதுரை சந்திரகாந்தன் அவர்கள் பாவித்த சொல்லாடல் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத சொல்லாடல். அவர் போடா என்று வெளியே போடா என்று கூறவில்லை. அந்த கதையில் வரும்போது பேசாமல் விட்டுட்டு போடா என்ற மாதிரியான அந்த வசனம், அந்த சொல் பாவித்தது அவரை பொறுத்தளவிலே ஒரு இராஜாங்க அமைச்சராக, மக்கள் பிரதிநிதியாக, மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக ஒரு சபை நாகரிகமற்ற ஒரு முறையாகத்தான் இருந்தது. அது கண்டிக்கப்பட வேண்டிய விடயம்தான். அதைத் தொடர்ந்து ஆளுநர் அவர்களுக்கும் அமைச்சர் நசீர் அஹமட் அவர்களுக்கும் என்று கூறுவதை விட, நசீர் அஹமட் அவர்கள் இத்தனை காலம் 2-3 வருடங்கள் கிட்டத்தட்ட பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று இன்றைக்கு 3 வருடம். ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடைபெற்று பாராளுமன்ற தேர்தல் 2020 6ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு 7ஆம் தேதி காலையிலே தான் முடிவுகள் அறிவிக்கப்பட்டது. இன்று சரியாக 3 வருடம். இந்த 3 வருட காலத்திலே நசீர் அஹமட் அவர்கள் ஒரு கூட்டத்திற்கு கூட சமூகம் அளிக்கவில்லை. அபிவிருத்தி குழு கூட்டத்திற்கு, அன்றைய கூட்டத்திற்கு நான் நினைக்கின்றேன் அவர் வேணுமென்று ஆளுநர் அவர்களுடன் ஒரு முருகலை ஏற்படுத்துவதற்காகவே வந்தது மாதிரி அங்கு காத்தாங்குடி பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்திலே நடைபெற்ற ஒரு விடயத்தை தூக்கி பிடித்து நீண்ட நேரம் அது விடயமாக கிழக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர், மட்டக்களப்பு மத்தி வலயக்கல்வி பணிப்பாளர் போன்றவரிடம் மாறி மாறி கேள்விகளை வக்கீல் நீதிமன்றத்திலே கேட்பதை போன்று கேட்டுக்கொண்டிருந்தால் தொடர்ச்சியாக போய்கொண்டிருந்தது. இறுதியிலே எனக்கு பொறுக்கே நாம போய் நான் ஒரு சத்தம் போட்டுத்தான் அதை அந்த முருகலுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தேன். இருந்தும் என்னை பொறுத்த மட்டிலே ஏற்கனவே நான் கூறியதை போன்று மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்கள் என்பது ஒரு பிரயோசனமான கூட்டங்களாக இருக்க வேண்டும். சண்டை பிடிக்கும் ஒரு இடமாகவோ ஒருவரை ஒருவர் குற்றஞ்சாட்டும் ஒரு இடமாகவோ இருக்கக்கூடாது. ஊழல்கள் இருந்தால் சபை நாகரிகம் கருதி அதற்கேற்ற மாதிரி அங்கு விவாதிக்கப்பட்டு அந்த தீர்வுகள் காணப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திற்கு தற்போது தொடர்ச்சியாக கவர்னர் வருகின்றார். மாகாண சபையிலே இருந்த அதிகாரிகள் வருகின்றார்கள். உள்ளூர் திணைக்கள தலைவர்கள் வருகின்றார்கள். நாங்கள் எல்லாம் செல்கின்றோம் என்றால் ஒரு 4-5 மணித்தியாலங்கள் நடைபெறும் அந்த கூட்டத்திலே எல்லோரும் வேலைப்பளுக்களுக்கு மத்தியிலே மாவட்ட அபிவிருத்தி சம்பந்தமாக பேசி கொண்டிருக்கும் போது தேவையில்லாத விடயங்கள், தனிப்பட்ட விஷயங்கள், தனிப்பட்ட குரோதங்களில் அடிப்படையில் பேசுவதை என்னால் காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நான் என்னை பொறுத்த மட்டில் நான் கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டிக்கின்றேன், அல்லது ஆலோசனைகள், ஒரு திட்டத்திற்கு ஆலோசனைகள் கொடுக்க வேண்டிய இடத்தில் கொடுக்கின்றேன். சில வேளைகளிலே மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் சிவனேஸ்வரை சந்திரகாந்தன் அவர்களுடன் கூட மிகவும் காரசாரமாக முரண்பட்ட சம்பவங்களும் இருக்கின்றது. கடந்த கூட்டத்தில் கூட ஒரு இடத்திலே வாகரையிலே அந்த இறால் பண்ணை விடயமாக பேசப்படும் போது என்னை பார்த்து எம்பி இது நிற்பாட்ட முடியாது, வேணுமென்றால் நீங்கள் தான் நீதிமன்றத்திற்கு போக வேண்டும் என்று என்னிடம் கூறினார். அந்த நேரம் எனக்கு பொறுமையை இழந்து நான் அவருக்கு பேசிவிட்டேன். வாகரை பிரதேசத்திலே நடக்கும் இந்த பிரதேசம், அந்த பிரதேசத்தின் அபிவிருத்தி குழு தலைவராக இருக்கின்றீர்கள், மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக இருக்கின்றீர்கள், இராஜாங்க அமைச்சராக இருக்கின்றீர்கள். உங்களினால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது, என்னை நீதிமன்றம் போக சொன்னால் நீங்கள் என்ன வக்கத்தவரா, அல்லது இந்த பதவி உங்களுக்கு என்னத்திற்கு என்ற கோணத்திலே நான் அவரிடம் விவாதித்தேன். என்ன விடயம் என்று சொன்னால், இறுதியாக நான் கூறிக்கொள்வது, மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் சுமூகமாக நடைபெற வேண்டும். இந்த மாவட்டத்தின் முன்னேற்றத்தில் எல்லோரும் கரிசனை கொண்டிருக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம்.
நீங்கள் அந்த அன்று கூட நீங்கள் அந்த விடயத்தில் உங்களுடைய கருத்தை தெரிவித்திருந்தீர்கள். அதோடு தான் அந்த பிரச்சனை முடிந்ததாக நான் நினைக்கிறேன். அந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில். அதேபோன்று நீங்கள் இப்ப ராஜாங்க அமைச்சரோடு முரண்பட்ட சந்தர்ப்பங்கள் இருப்பதாக கூட கூறியிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், எங்களுடைய ஒரு நேர்காணலில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர், நீங்கள் பொதுவாக இந்த மக்களுக்கு குரல் கொடுக்கும் விடயங்களில் கலந்து கொள்வதில்லை. நீங்கள் எப்பொழுதும் மௌனமாகவே இருக்கிறீர்கள். எந்த ஒரு விடயத்திலையும் வந்து நீங்கள் கலந்து கொள்வதில்லை. இந்த குறிப்பிட்ட களத்திற்கு நீங்கள் போவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை உங்கள் மீது முன்வைத்தார். அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நானும் அந்த பேட்டியை பார்த்திருந்தேன். நான் நினைக்கின்றேன் அந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் அவர்கள் அவர் கூடுதலாக தற்போது வெளியில் வருவது மிக மிக குறைவு. வீட்டுக்குள்ளிருந்தும் செய்திகளை பார்க்கின்றாரோ தெரியாது. மக்களுக்காக குரல் கொடுக்கவில்லை என்று இவர் கூறக்கூடாது, மக்கள் கூற வேண்டும். ஏனென்றால் என்னுடைய மாவட்ட மக்களின் நலன் கருதி நான் குரல் கொடுக்கும் இடங்களிலெல்லாம் பலமாக குரல் கொடுக்கின்றேன். இவர்கள் ஒரு சிலர் நினைக்கின்றார்கள் மக்களுக்காக குரல் கொடுப்பதென்பது வெயிலிலே ரோட்டிலே வேறுக்க விரிவிருக்க நின்று சத்தம் போட்டு சண்டை குடிப்பது மாத்திரம்தான் மக்களுக்கு குரல் கொடுப்பது என்பது எங்களுடைய அபிப்பிராயம். அந்த அபிப்பிராயத்தின் அடிப்படையில் தான் அவர் தன்னை தேர்தலிலே அசைக்க முடியாது என்று தலைக்கணத்துடன் இருந்து தற்போது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். எனவே அவர் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் மீது விரல் நீட்டுவது என்பது அடிக்கடி அவருக்கு சதாசிவம் வியாழேந்திரன் அவர்கள் கூறுவார். மற்றவர்களின் வீட்டிலே என்ன நடக்கின்றது என்று எட்டி பார்ப்பார்களே தவிர தன்னுடைய வீட்டிலே சட்டி கருகுவதை பார்க்க மாட்டார்கள் என்று. அந்த வகையிலே தங்களில் உள்ள குறைபாடுகளை அவர்கள் முதல் திருத்திக் கொள்ள வேண்டும். தான் 2015 48,000 சொச்சம் வாக்கெடுத்தவர் 2020 எத்தனையோ மில்லியன் கணக்காக கம்ப்ரல்லிய மூலமாக இந்த மாவட்டத்திற்கு கொண்டு வந்து வேலைகள் செய்தவர். அவரை மக்கள் நிராகரிக்கின்றார்கள் என்றால் அவரில் உள்ள குறைபாட்டை அவர் அறிந்து கொண்டு அதை திருத்தி எதிர்வரும் தேர்தலிலே வெல்வதற்கான வேலையை பார்க்க வேண்டுமே தவிர ஏனையவர்களை குறை கூறி அவருடைய அரசியலை செய்வது அவ்வளவு புத்திசாலித்தனமும் அல்ல. ஒரு படித்த மனிதன், ஒரு மக்களிற்கு எடுத்துக்காட்டாக நடக்க வேண்டியவர். ஆனால் என்னுடைய ஆதரவாளர்களையும் சில வேளைகளிலே பாதைகளிலே எங்காவது கண்டால் அவர் முரண்படுவதாக, அதாவது தான் கடந்த தேர்தலிலே தோற்கடிக்கப்பட்டதாக, திட்டமிட்டு தோற்கடிக்கப்பட்டதாக எல்லாம் கூறிக்கொண்டு தெரியும் ஒரு படித்த முட்டாள் என்று தான் அவரை நான் கூறுவேன். நீங்கள் சொன்ன இந்த விடயத்தை அவர் அந்த நேர்காணலில் தெரிவித்திருந்தார். அதாவது கடந்த தேர்தலில் அந்த வாக்குகள் எண்ணும் போது அங்கு வந்து அப்போது இருந்த மாவட்ட அரசாங்க அதிபர் வந்து ஒரு பக்கச்சார்பாக நடந்து கொண்டார். அவர் வந்து அங்கு அந்த வாக்கு எண்ணிக்கைகளை மாற்றி அமைத்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டை கூட அவர் முன்வைத்திருந்தார். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இதை பற்றி கூறுவதற்கு எதுவுமே இல்லை. ஏனென்றால் இவர் நீண்ட காலம், நான் நினைக்கிறேன் 20-25-30 வருடங்கள் அரசு சேவையில் இருந்தவர், அதிகாரியாக இருந்தவர். எத்தனையோ தேர்தல்களிலே வாக்கெண்ணும் நிலையங்களிலே இவரும் அதிகாரியாக இருந்திருப்பார். அங்கே என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று அவருக்கு தெரியும். அப்படி பார்க்க போனால் அவர் அப்படி ஒரு சந்தேகத்தை கொண்டு வருவாராக இருந்தால் 2015 சில வேளை இவருக்கு சாதகமாக அப்போது இருந்த அரசாங்க அதிபரோ அல்ல அதிகாரிகளோ செயற்பட்டதாகத்தான் இவர் கூறுகின்றார். நான் கூறவில்லை, அவர் கூறுகின்றார். அவரே ஒரு
தேர்தலிலே திட்டமிட்டபடி அதிகாரிகளினால் தோற்கடிக்க முடியும் என்றால் அவரே மக்களுக்கு கூறுகின்றார், திட்டமிட்டபடி இன்னொரு வெல்ல வைக்கவும் முடியும் தானே. அந்த வகையில் 48,000 வாக்கு 2015ஆம் ஆண்டு எடுத்தது திட்டமிட்டபடி அவர் சில நேரத்திலே வென்றிருக்கலாம். அந்த செயலை அவர் செய்திருக்கலாம், அல்லது செயற்படுத்தி இருக்கலாம், அல்லது அப்படி ஒன்று நடந்ததை அவர் அறிந்திருக்கலாம். அறிந்திருந்தபடியாத்தான் 2020 தான் தோற்கடிக்கப்பட்டதாக அவர் நினைக்கிறார். ஏனென்றால் பாம்பின் கால் பாம்பு தான் அறியும். அந்த வகையில் அவர் சந்தேகப்படலாம். அதற்கு நான் ஒன்றும் செய்யலாது. ஏற்கனவே நான் கூறியதை போன்று நான் அவரை ஒரு படித்த முட்டாள் என்று கூறுவேன். என்னென்னு சொன்னார். அதே போல் நாங்கள் இன்னொரு விடயத்தையும் அவர் சொன்ன விடயத்தில் நாங்கள் முக்கியமாக எல்லா நாடாளுமன்ற உறுப்பினரிடமோ அல்லது ராஜாங்க அமைச்சரிடமோ கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனை தவிர மற்ற அனைவருமே ஊழல்வாதிகள், ஊழலுக்கு துணை போகிறார்கள், குற்றங்களுக்கு துணை போகிறார்கள். என்னென்னு சொன்னால் அவர்களுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக சாணக்கியன் மட்டும்தான் நேர்மையாக நடந்து கொள்கிறார் என்று அவர் ஆணித்தரமாக அடித்து கூறினார் என்ற நேர்காணல். இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? அந்த அளவுக்கு தான் அவருக்கு தெரிகின்றது போல. என்னை பொறுத்த மட்டிலே என்னை ஒரு ஊழல்வாதி அல்லது ஊழலுக்கு துணை போவர், நான் கதிரையை தக்க வைத்துக் கொள்வதற்கு பதவிக்காக இருப்பது என்றால், அப்படி யாராவது நினைத்தால் அவர் உட்பட அவர்களைப் போல ஒரு பைத்தியகார முட்டாள்கள் யாருமே இருக்க முடியாது. ஏனென்றால் நான் ஒரு தேர்தல் அரசியலுக்காக தேர்தலுக்கு வந்தவன் அல்ல. 19 வயசிலே என்னுடைய படிப்பை உதறி உயர்தரத்திலே கணித பிரிவிலே படித்த நான் புனித மிக்கல் கல்லூரியிலே என்னுடைய படிப்பை உதறி சொந்த பந்தங்கள் அத்தனையும் உதறி விடுதலை போராட்டத்தில் நான் என்னை இணைத்து கொண்டேன். 86 நேரடி மோதலிலே பாதுகாப்பு படையுடன் நேரடி மோதலிலே வடுப்பட்டவன், காயப்பட்டவன், வயிற்றிலே 2 வடியும் காலிலே 1 வடியும் பட்டவன். அந்த நேரம் செத்திருந்தால் இப்போது 37 வருடம் எல்லோரும் என்னை மறந்திருப்பார்கள். நான் தற்போது வாழ்வது ஒரு மேலதிக வாழ்க்கை, போனஸ் வாழ்க்கை. அப்படி இருந்தும் இந்த பதவிக்காக ஆசைப்படுவனில்லை. 25 வயதிலே நான் பாராளுமன்றம் சென்றவன். 89ஆம் ஆண்டு சாணக்கியன் 90ஆம் ஆண்டு பிறந்தவன். சாணக்கியன் பிறப்பதற்கு முன்பே நான் பாராளுமன்றம் இந்த மக்களுக்காக சென்றவன். அது மாத்திரமல்ல, இந்த நாட்டிலே ஏற்பட்ட சூழ்நிலையினால் இந்த நாட்டை விட்டு ஐக்கிய ராஜ்யம் யூகேயிலே நீண்ட காலம் வாழ்ந்தவன். சொந்தமாக ஒரு வியாபாரம் செய்தவன். அப்படி இருந்து கொண்டு இங்கு என்னுடைய அனுபவம் தேவைப்படும் போது, தமிழீழ விடுதலை புலிகள் மௌனிக்கப்பட்டதன் பின்பு இங்கு ஒரு அரசியல் வெற்றிடம் ஏற்படுகின்றது. அதை நிரப்புவதற்கு இங்கே வந்த நான் உழைக்க வேண்டுமென்றால் நான் அங்கிருந்தே உழைத்திருப்பேன். எல்லோரையும் போல வருடத்துக்கு ஒரு முறை ஹொலிடேக்கு நான் இங்கே வந்துட்டு போயிருக்கலாம். உழைக்கணும் என்றிருந்தால் பணத்தின் மேல். இன்று வரைக்கும் எனக்கு ஆண்டவனே என்று சொல்லி பணத்திற்காக எந்த கஷ்டமும் இல்லை. மேலதிகமாக இல்லாவிட்டாலும் என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய குடும்ப வாழ்க்கையை, அரசியல் வாழ்க்கையை கொண்டு நடத்துவதற்கு போதுமான அளவிற்கு இன்னொருவரிடம் கையேந்தும் அளவிற்கு இல்லை. எல்லோரும் மேற்குலக நாடுகளில் சென்று தஞ்சமடைந்து விசா எடுப்பதற்கு காசு கொடுத்து சட்டத்தரணிகளிடம் வாதாடுவார். நான் யூகே சிட்டிசன் பாஸ்போர்ட்டை கொடுப்பதற்கு, திருப்பி கொடுப்பதற்கு சட்டத்தரணிகள் மூலமாக 3000 பவுண்ட் கொடுத்து அந்த விசாவை கேன்சல் பண்ணிய நான். இன்றும் 5-6 வருடங்களாக ஜிகே அறக்கட்டளை என்று ஒன்று இலவச அமரர் ஊர்தியை சொந்த செலவிலே ஒரு மாதம் எனக்கு 1.5 லட்சம் ரூபா முடியுது. 6 வருஷமாக செய்து கொண்டு வருகின்றேன். இப்படிப்பட்ட எனக்கு நான் ஒரு ஊழல்வாதி, கதிரைக்கு ஆசைப்படுறவன் இல்லை. எங்களுடைய மக்களின்
உரிமைகள் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைத்தால் நாங்கள் எல்லாம் அரசியலில் விட்டு ஒதுங்கி விடுவோம். அபிவிருத்தி என்பது தேவை. அதற்காக எங்களது உரிமைகளை விட்டு கொடுக்க முடியாது. அந்த ஒரு விசுவாசத்துடன், அந்த ஒரு அர்ப்பணிப்புடன் இந்த மக்களுக்கு நான் சேவை செய்து கொண்டிருக்கேன். அது அனைவருக்கும் தெரிந்த விடயம். அல்லாவிட்டால் 26 வருட இடைவெளிக்கு பிறகு என்னை இந்த மக்கள் பாராளுமன்றம் அனுப்பியிருக்க மாட்டார்கள். 94ஆம் ஆண்டு நான் பாராளுமன்றத்தை விட்டு வெளியேறிய நான் 2020ஆம் ஆண்டு 26 வருடங்களுக்கு பின்பு மீண்டும் பாராளுமன்றத்திற்கு இந்த மக்கள் என்னை அனுப்புகின்றார்கள் என்றால் என்ற அர்ப்பணிப்பு அவர்களுக்கு தெரியும். நான் ஊழல்வாதியா அல்லது ஊழலுக்கு துணை போவரா அல்லது பணத்திற்கு ஆசைப்பட்டவனா இல்லை பதவிக்கு ஆசைப்பட்டவனா என்பது காலப்போக்கில் அவர்களுக்கு தெரியும். ஏனென்றால் நான் கொள்கை மாறுபவன் அல்ல, மாறியவனும் இல்லை கடந்த காலங்களிலே. அதே போன்று பாராளுமன்றத்திலே கிடைக்கும் வரப்பிரசாதங்களை மற்ற ஏதாவது சலுகைகளை நானே அனுபவித்து தனிப்பட்ட ரீதியில் அனுபவித்து கொண்டிருப்பவனும் அல்ல. என்னால் முடிந்த அளவுக்கு அதில் ஒரு பங்கை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அது மாத்திரமல்ல, நான் எனக்கு 2 குழந்தைகள், பெண் குழந்தைகள், அவர்களையும் என்னுடைய மனைவியையும் வைத்து நான் அவர்களுக்கு சில விடயங்கள் கூறியிருக்கின்றேன். என்னுடைய பிள்ளைகள், நீங்கள் உங்களை மேக்சிமம் படிப்பிப்பேன், திருமணம் முடித்து தருவேன், அவளுக்கு ஒரு வீடு வாங்கி தருவேன், உனக்கு செய்வேன், உன்னுடைய மகளுக்கோ மகனுக்கோ என்னுடைய பேரப்பிள்ளைக்கு நான் செய்வேன். என்ற பிள்ளையை நான் பார்ப்பேன், உன்ற பிள்ளையை நீ பார்க்க. அந்த கொள்கையுடன் வாழும் நான் ஊழலுக்கு போய் பணம் சம்பாதிக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை. என்னுடைய 2 பிள்ளைகளையும் தற்போது லண்டனில் இருக்கின்றார்கள். ஒருவர் மனம் முடித்து சந்தோஷமாக செட்டில் ஆகியிருக்கிறார், மற்றவர் யூனிவர்சிட்டியில் இருக்கிறார். அவருக்குரிய தேவைகளும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்னையும் அந்த ஊழல்வாதிகளுடன் ஒப்பிடுவதென்பது கேவலமாக இருக்கின்றது. அவர் கொஞ்சம் 2020க்கு பின்பு, இந்த தேர்தலிலே தோல்வி அடைந்ததற்கு பின்பு நான் நினைக்கிறேன் மன ரீதியாக உள ரீதியாக மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார். அதே போல் இந்த தற்பொழுது ஒரு பிரச்சனை சாணக்கியன் அவர்கள் வெளிக்கொண்டு வந்திருந்தார் சமூக வலைத்தளங்களில், இந்த கீரியோடை மீன் வளர்ப்பு திட்டம். அந்த பிரச்சனை வந்து 2 பக்கமாக 2 பல்வேறு கருத்துகள் சொல்லப்படுகின்றது. இரு சாராரும் தங்களுடைய பக்கம் இருக்கும் நியாயங்களை சொல்கிறார்கள். இந்த விடயத்தை கூட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மாத்திரம்தான் அந்த களத்திற்கு சென்று பல விடயங்களை பேசினார். அவ்வாறு இருக்கும்போது இந்த விடயத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? கீரியோடை மாத்திரமல்ல, தற்போது இந்த ஓந்தாச்சி மடம் மகளூர் பிரதேசங்களை அண்டிய மட்டக்களப்பு பாவியில் கூட கட்டங்கள் அமைத்து மீன் வளர்ப்புகள் நடக்கின்றது. கீரியோடையில் எந்த அளவிற்கு அப்பிரதேச மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது உண்மையிலே எனக்கு அது விடயமாக எந்த முறைப்பாடுகளும் வரவில்லை. யதார்த்தத்தை பேசுவேன், உண்மையை பேசுகின்றேன். நான் நினைக்கின்றேன் அந்த கீரியோடை இலே மீன் வளர்ப்பது தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தான் அங்கு வளர்க்கின்றார்கள் என்பது இந்த மாவட்ட மக்கள் அறிந்த விடயம் நீண்ட காலமாக. அதுவும் கடந்த மாதமோ 2 மாதத்துக்கு முன்பு தொடங்கப்பட்ட விடயம் அல்ல. இது 2-3 வருடங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட விடயம். தற்போது பாராளுமன்றம் தேர்தல் நடந்து 3 வருடமாக நாங்கள் எம்பியாக இருக்கின்றோம். இந்த காலகட்டங்களிலே தான் அது நடக்கின்றது. மாநகர சபையை கூட எங்களது கட்சியைச் சேர்ந்தவர்கள் பிரதி முதல்வராக இருந்து, தமிழரசு கட்சியைச் சேர்ந்தவர் முதல்வராக இருந்து கடந்த 5 வருடம் ஆட்சி நடத்தியவர்கள். அதில் ஏதாவது குறைகள் இருந்திருந்தால், குறைகள் இல்லை என்று சொல்லவில்லை நான், ஏனென்றால் என்னிடம் எது விதமான முறைப்பாடுகளும் வரவில்லை. அவர்களிடம் அந்த குறைகள்
இருந்ததாக இருந்தால் 3 வருடமாக அது கண்ணுக்கு தெரியவில்லையா? அது ஆரம்பிக்கும் போதே அதை தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும். என்னுடைய கேள்வி, அதில் எந்தளவு பாதிப்பு இருக்கின்றது என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இத்தனை வருடங்களாக அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களிடம் கூறவில்லையா? இல்லை கூறி இவ்வளவு காலம் அவர்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லையா? ஏன் நானும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், என்னிடம் இது சம்பந்தமாக யாருமே வந்து முறையிடவில்லை. நானும் பாராளுமன்ற உறுப்பினராக வந்த காலமிருந்து மட்டக்களப்பு நகரத்திற்குள்ளே தான் என்னுடைய அலுவலகம் இருக்கின்றது. தம்பி சாணக்கியனுடைய அலுவலகம் களுவாஞ்சூடியில் இருக்கின்றது. கீரியோடையில் இருப்பவர்களுக்கு டவுனுக்குள்ளே இருக்கும் என்னை தெரியவில்லையா களுவாஞ்சூடி வரைக்கும் போவதற்கு? அதுக்காக நான் அதை பிழை என்று சொல்லவில்லை. இதையெல்லாம் உண்மையிலேயே கரிசனையுடன் நடக்கின்றதா அல்லது காழ்ப்புணர்ச்சியுடன் நடக்கின்றதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த விடயத்தை தான் நான் அவரிடம் கேட்டபோது தான் அவர் சொன்னார், இங்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார், ராஜாங்க அமைச்சர்கள் இருக்கிறார்கள், இவர்களையெல்லாம் தாண்டி அனைத்து முறைப்பாடுகளும் சாணக்கியனுக்கு தான் போகிறது என்றால் அவர் மட்டும்தான் நேர்மையானவர் என்பதுதான் அவருடைய கருத்தாக இருந்தது. இதற்கு நான் பதில் சொல்வதென்றால் ஏற்கனவே சொன்ன பதில்களைத்தான் நான் திருத்தி பொலிஸ் பண்ணி சொல்ல வேண்டும். அதே போன்று நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, இந்த கூட்டமைப்பு கட்சிகளில் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் தமிழரசு கட்சி மாத்திரம் தனித்து செயற்படுகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பாகத்தான் உருவாகிய காலமிருந்து இருந்தது. கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் அறிவிக்கப்பட்டதன் பின்பு தமிழரசு கட்சி தனித்துத்தான் செயற்படுகின்றது. ஏனைய தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இருந்த ஏனைய தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோவும் தமிழ் மக்கள் விடுதலை கழகம் புலட்டும் ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து முரண்பட்டு வெளியேறியிருந்த ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி EPRலவையும் தமிழ் தேசிய கட்சியையும் தமிழீழ விடுதலை புலிகளிலே இருந்து போராடி தங்களை ஜனநாயக போராளிகள் கட்சியாக அறிமுகப்படுத்தி இருக்கின்ற அவர்களை இணைத்து தற்போது நாங்கள் ஒரு பதிவு செய்யப்பட்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சின்னத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்படுகின்றோம். தமிழரசு கட்சி தமிழரசு கட்சியாக செயல்படுகின்றது. ஆனால் சில வேளைகளிலே அவர்கள் தாங்கள் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்றார்கள். தனிமரம் தோப்பாகாது. ஒரு கட்சி எப்படி கூட்டமைப்பாக முடியும்? கூட்டமைப்பு என்பது யதார்த்தம் புரிந்தவர்களுக்கு தெரியும். ஒரு கட்சிக்கு மேற்பட்ட கட்சிகள் ஒன்றிணைந்தால்தான் அது கூட்டணி அல்லது கூட்டமைப்பாக இருக்க முடியும். தாங்கள் தனித்து போக வேண்டும். தங்களுடைய சின்னம் பிரபலியமாகிவிட்டது. தனித்து நின்றால் தமிழ் மக்கள் தங்களுக்கே வாக்களிப்பார்கள் என்கின்ற ஒரு நப்பாசையிலே அவர்கள் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை தனித்து சந்திப்பதற்காக தனித்து கேட்பதற்கு அந்த தேர்தலை முடிவெடுத்தார்கள். ஈட்டிலே அவர்களுக்கு ஒரு பயம் வந்துவிட்டது. தமிழ் மக்கள் தங்களை நிராகரித்து விடுவார்களோ, தமிழ் தேசிய கூட்டமைப்பைத்தான் ஒற்றுமையைத்தான் தமிழ் மக்கள் விரும்புவார்கள் என்கின்ற அந்த பயத்திலே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை பெயரை தாங்களும் பயன்படுத்துவதற்கு எத்தனிக்கின்றார்கள். ஆனால் ஊரறிந்த உலகறிந்த உண்மை, சில இடங்களிலே கூறினார்கள், நாங்கள் தேர்தலுக்காக தொழில்நுட்ப ரீதியாக பிரிந்திருக்கின்றோம், தேர்தல் முடிந்தவுடன் நாங்கள் ஒன்றிணைந்த ஆட்சி அமைப்போம்.
அப்படியென்றால் அவர்களே அவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். முல்லைத்தீவு கரைத்துறை பற்றிலே அவர்களது வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. எங்களுடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேர்தலின் பின்பு சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற எண்ணப்பாடு கொண்டவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? எங்களுக்கு ஆதரவளித்திருக்க வேண்டும். ஆனால் என்ன செய்தார்கள்? ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடன் கூட்டி சேர்க்கின்றார்கள். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் பட்டியலிலே தங்களுடைய பெயர்களை நுழைத்து அவர்களுக்கு ஆதரவளித்து அந்த தேர்தலை முகம் கொடுக்க வழிகிட்டவர்கள் உண்மையை கூறுகின்றார்களா? மக்களுக்கு ஒரு பொய்யான செய்தியை சொல்கின்றார்கள். நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு முக்கியமான விடயம் உங்களிடம் கேட்க வேண்டும். இந்த ராஜாங்க அமைச்சர்கள் இருவரும் இருக்கிறார்கள் தானே, இவர்கள் இருவரும் பெரும்பான்மை இனத்திற்கு எங்களுடைய உரிமைகளை விற்கிறார்கள், எங்களுடைய வளங்களை அளிக்கிறார்கள், மக்களுடைய வாழ்வாதாரத்தை நாசமாக்குகிறார்கள். இவ்வாறான குற்றச்சாட்டுகள் ஏனைய நாடாளுமன்ற ஏனைய அரசியல்வாதிகளால் முன்வைக்கப்படுகின்றது. முற்றுமுழுதாக இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தை தாரை வார்த்து கொடுக்கிறார்கள் என்பது போல் அவர் இருக்கும்போது இந்த குற்றச்சாட்டை, இந்த நிலையை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இதில் உங்களுடைய கருத்து என்ன? இது உண்மையிலேயே இந்த ராஜாங்க அமைச்சர்களை நான் வன்மையாக 100க்கு 200% கண்டிக்கின்றேன். அவர்களுடைய நடைமுறைகள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ராஜாங்க அமைச்சர்களாக இவர்கள் இருவரும் அரசாங்கத்துடன் இணைந்திருக்கின்றார்கள். அதில் ஒரு ராஜாங்க அமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், மாவட்ட அபிவிருத்தி குழுவுக்கு கூட தலைவராக இருக்கின்றார் சிவனேசதுரை சந்திரகாந்தன். தங்களுக்குரிய அதிகாரங்கள் என்ன என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விளையாட்டல்ல. ராஜாங்க அமைச்சர் பதவி என்பது அவர்கள் அரசாங்கத்துக்கு கொடுக்கும் ஆதரவுடன் அரசாங்கத்தினால் கொடுக்கப்படும் சலுகைகளை பெற்று தங்களையும் தங்களுடன் இணைந்தவர்களையும் தங்களது கட்சிகளையும் வளர்த்து கொள்ளலாம், அது வேறு விடயம். ஆனால் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் என்கின்ற ரீதியிலே இவர்கள் விளைவிடுகின்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்குரிய அதிகாரங்களை அவர்கள் வரையறுக்க வேண்டும். வெறுமனே ஒரு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் என்றால் கூட்டத்தை நடத்துவதும் கமிஷன்கள் வாங்குவதும் அல்லது தங்களுக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்வதும் எமது மாவட்டத்துக்கு இழைக்கப்படும் துரோகங்களை கண்டுகொள்ளாமல் இருப்பதும் அவர்களது வேலை அல்ல. குறிப்பாக சொல்ல போனால் நேற்றைக்கு முந்த நாள் நடைபெறும் காணி அபகரிப்பு, நாவலடியிலே இருந்து புலனர்வு என்ற பிரதான வீதியிலே நடைபெறும் காணி அபகரிப்பு, எங்களது பண்ணையாளர்களுடைய மேல்ச்சத்தரை அபகரிப்புகள், ஏன் மட்டக்களப்பிற்கு மதுபான சாலைகள் கூட வர இருக்கின்றதாக புரளி இருக்கின்றது. இவைகளுக்கெல்லாம் ஒரு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக என்ன நடவடிக்கை எடுக்கின்றார்கள்? KW தேவநாயம் அவர்கள், நான் நினைக்கின்றேன் 70 காலப்பகுதியிலே 77க்கு அவர் அரசாங்கத்தின் ஒரு அங்கத்தவராக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது தொப்பிக்கலை அந்த செங்கலடி கிரான் பிரதேச செயலகங்களின் எல்லைப்புறங்களிலே சிங்களவர்கள் குடியேற ஒரு புத்தவிக்குடன் வரும்போது நான் அறிந்திருக்கின்றேன். அங்கு அவர் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் சென்று இந்த புத்தவிக்கு அவருடைய குடையை பறித்தே அடித்து துரத்திய வரலாறுகள் எல்லாம் இருக்கின்றது. அப்போது
நீங்கள் ஒரு இராஜாங்க அமைச்சராக இருந்து கொண்டு மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவராக இருந்து கொண்டு எங்களுடைய பண்ணையாளர்களின் மாடுகள் மயிலத்தமடு மாதவன கார்மலை போன்ற பிரதேசங்களிலே நாளாந்தம் கொல்லப்படுகின்றது. அந்த பிரதேசங்கள் அபகரிக்கப்படுகின்றது. பட்டிப்பளையிலே கந்தர்மல்லிச்சேனையிலே மேச்சத்தரை பிரதேசத்தை ஊர்காவல் படையினருக்கு 2 ஏக்கர் வீதம் மரமுந்திரியை கடந்து கொடுக்கப்படுகின்றது. இவையெல்லாம் நடக்கும்போது பார்த்து கொண்டிருப்பதற்கு நீங்கள் இந்த பதவியில் இருக்கக்கூடாது. நீங்கள் மட்டக்களப்பு மாவட்ட மக்களுக்கு அந்த வகையில் மாவட்ட மக்களின் வாக்குகளை பெற்று இராஜாங்க அமைச்சர் பதவியையும் பெற்று அபிவிருத்தி குழு தலைவர் பதவியையும் பெற்று நீங்கள் இந்த மாவட்ட மக்களுக்கு துரோகம் செய்கின்றீர்கள். ஏற்றுக்கொள்ளவே முடியாது. கண்டிக்கத்தக்க விடயம். மக்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மாவட்டத்திலே மாவட்ட மக்களுக்காகவோ மாவட்டத்தின் எல்லைகள் எல்லைப்படுத்தப்பட்டு குடியேற்றப்படுவதற்கோ நீங்கள் எதிர்குரல் கொடுத்தோ நடவடிக்கை எடுக்காமல் இருக்கின்றது என்பது நீங்கள் ஏற்கனவே கூறியதைப் போன்று அவர்கள் பெரும்பான்மையின மக்களுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள். இந்த மாவட்ட மக்களின் வாக்குகளை பெற்று இன்னொரு மாவட்ட மக்களுக்கு இன்னும் ஒரு இனத்திற்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கின்றீர்கள். கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம், 100% கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். அதே போன்று கிழக்கு மாகாணத்திற்கு ஒரு முதலாக ஒரு தமிழராக செந்தில் தொண்டமான் ஆளுநராக நியமிக்கப்பட்டு அவர் நிறைய விடயங்கள் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய இந்த நியமனம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கிழக்கு மாகாணத்துக்கு தற்போதைய ஆளுநர் கிடைத்திருப்பது ஒரு வரப்பிரசாதம். முதன்முறையாக ஒரு தமிழர் மாகாண சபை வரலாற்றிலே 35 வருட இந்த மாகாண சபை வரலாற்றிலே முதன்முறையாக ஒரு தமிழர் இந்த மாகாணத்திற்கு ஆளுநராக வந்திருக்கின்றார். அதுவும் இளவயதில் ஒரு துடிப்பான, அவருடைய இரத்தத்திலே அரசியல் ஊறப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் அவரது குடும்பத்தை பற்றி நான் ஒரு அளவிற்கு அறிவேன். அவருடைய தாத்தா இல்லை கொள்ளு தாத்தாவுடன் நான் பாராளுமன்றத்தில் இருந்தவன். சௌமியமூர்த்தி தொண்டமான். நீண்டகால அரசியல் வரலாற்றை கொண்ட குடும்பம். நான் நினைக்கிறேன் 2 தடவைகளுக்கு மேல் அவர் ஊவா மாகாணத்திலே அமைச்சராக கூட இருந்திருக்கின்றார். அரசியலிலே நிறைய அனுபவப்பட்டிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, வறுமை கோட்டின் கீழே வாழும் மக்களிற்கு பிரதிநிதியாக அந்த மக்களிற்கு சேவை செய்தவர். அந்த மக்களின் உணர்வை அறிந்தவர். தற்போது கிழக்கு மாகாணத்திற்கு அவர் வந்திருப்பது உண்மையிலேயே ஒரு வரப்பிரசாதம். மிகவும் சுறுசுறுப்பாக, நான் அறிந்த வகையிலே இந்த மூவின மக்களுக்கும் அவர் சிறப்பாக சேவையாற்றுகின்றார். சோம்பரித்தனம் என்பதை அவரிடம் நான் காணவில்லை. ஏனென்றால் 4 நாட்களுக்கு முன்பு அம்பாறையிலே 3 நாட்களுக்கு முன்பு கடந்த வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை இவர் திருக்கோயில் அந்த சித்திரவேலாயுதர் கோயிலுக்கு சென்றிருக்கின்றார். வெள்ளிக்கிழமை அம்பாறையிலே கூட்டம் பிரதம மந்திரியுடன், வெள்ளிக்கிழமை பிற்பகல் மட்டக்களப்பிலே கூட்டம், சனிக்கிழமை காலையில் திருவோணமலை, சனிக்கிழமை மத்தியானம் சேருவலை. நான் அவரை சந்திக்க வேண்டும் என்று கேட்டேன். ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வாங்கள் என்று கூறியிருந்தார். பின்பு பார்த்தேன் சனிக்கிழமை பிற்பகல் கோட்டக்கல்லாத்திலே ஒரு புத்தக வெளியீட்டுக்கு வருகின்றார். வந்து அந்த புத்தக வெளியீடு முடிந்ததற்கு பின்பு தான் நான்
சந்திக்க வேணும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. 9:15 இரவு 9:15 எனக்கு ஃபோன் பண்ணி என்னை அழைத்து என்னுடைய விஷயங்கள் கேட்டு இங்கிருந்து திருவோணமலை செல்கின்றார். ஒரு ஆளுநர் இந்த அளவிற்கு சுறுசுறுப்பாக இயங்குகின்றார் என்றால் நான் யாரையும் பார்த்ததில்லை அப்படி என்னுடைய அரசியல் வாழ்வில். எனவே இப்படிப்பட்ட ஒருவர் இந்த மாகாணத்திற்கு ஆளுநராக வந்திருப்பது என்பது அது ஒரு கொடை. நல்லா செய்கின்றார். ஆனால் ஆபித் நசீர் போன்ற ஒரு சிலர் அவரை தங்களுடைய தேவைக்கு அவர் பயன்படுகின்றார் இல்லை என்பதற்காக ஒரு குற்றச்சாட்டுகள் இளவழிக்கின்றது. அது நானும் பொது வழியிலே பத்திரிகை அறிக்கை மூலமாக தெரிவித்திருந்தேன். தங்களுடைய சுய தேவைகளுக்காக இன ரீதியாக இவைகள் பார்க்கப்படக்கூடாது என்பதை வலியுறுத்தி இருக்கின்றேன். எனவே இந்த ஆளுநருக்கு எதிர்காலத்தில் நாங்கள் எங்களிலான முழு ஒத்துழைப்பையும் ஆதரவையும் கொடுப்போம். இறுதியாக ஒரு கேள்வி. அண்மையில் இடம்பெற்ற மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற கூட்டம் பிரதமர் கலந்து கொண்டிருந்தார் இல்லையா? அந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அதிதிகளுடைய கதிரையை புறக்கணித்து விட்டு மக்களோடு அமர்ந்திருந்ததாக சொல்லப்பட்டது. அதை வெளியில் சிலர் அவருக்கு கதிரை வழங்கப்படவில்லை என்று கூட விமர்சித்திருந்தார்கள். இந்த விடயம் பற்றி உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்கள். கதிரை வழங்கப்படவில்லை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஏனென்றால் நான் மாவட்ட செயலகத்திற்கு கூட்டத்திற்கு செல்லும்போது எனக்கு பக்கத்தில் தான் அவருக்கு கதிரை போடப்பட்டிருந்துச்சு. என்னுடைய பெயர் பலகைக்கு பக்கத்தில் தான் அவருடைய பெயர் பலகை இருந்தது. அதுக்கு பின்பு தான் அவர் வந்தார். அதற்குள்ளே அரசாங்க அதிபர் அவர்களுடைய கதைத்து தான் எதன் தரப்பிலே இருக்கப் போவதாக கூறி அங்கே அமர்ந்திருந்தார். மக்களுடன் மக்களாக அமர்ந்திருப்பதாக கூறியிருந்தார். மக்களுடன் என்னை பொறுத்த மட்டிலே மக்களுடன் மக்களாக அமர்ந்திருக்க வேண்டுமானால் நாங்கள் மக்களுடனே இருக்க வேண்டும். பாராளுமன்ற மக்களுடைய பிரதிநிதியாக நாங்கள் இருக்க முடியாது. மக்கள் எங்களை அவர்களது பிரதிநிதிகளாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய பிரச்சனையை நாங்கள் பேச வேண்டிய இடத்திலிருந்து பேச வேண்டும். ஒரு சுவாரஸ்யமான கதையும் இதோட சொல்லுகின்றேன் உங்களுக்கு. தம்பி சாணக்கியன் அவர்கள் 2015 முன்பு 2015 பிறகு 2018 வரை அவர் குற்றச்சாட்டில்லை. இது ஒரு சிறிய சுவாரஸ்யமான கதை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பட்டிருப்பு தொகுதி அமைப்பாளராக இருந்தார். அப்போது அவருக்கும் பட்டிருப்பு தொகுதிக்குள்ளே இருக்கின்ற 3 பிரதேச செயலகங்கள், மண்முனை நெருவில் பற்றி, போரதீவு பற்றி, மண்முனை தென்மேற்கு பட்டிப்பளை போன்ற பிரதேச செயலகங்களில் பிரதேச அபிவிருத்தி குழுவின் இணைத்தலைவர் பதவி கொடுக்கப்பட்டிருந்தது. நாங்கள் அப்போது மாகாண சபை உறுப்பினர்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் 6 மாகாண சபை உறுப்பினர்கள் இருந்தோம். ஒரு நாள் வெள்ளாவளி பொருதவி பற்றி பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்திற்கு தலைமை தாங்குவதற்கு முன்னாள் பிரதி அமைச்சர் முரளிதரன் கருணாமான் அவர்கள் வந்தார். அவருடன் பட்டிருப்பு தொகுதியின் அமைப்பாளர் இணைத்தலைவராக தம்பி சாணக்கியனும் வந்து முன்மேடையிலே இருக்கும்போது எங்களுடைய மாகாண சபை உறுப்பினர் மாவனா நடராஜா இவர் ஒரு SLPயின் தொகுதி அமைப்பாளர் முன்வரிசையில் இருந்தால் நாங்கள் அவருடன் இருக்க மாட்டோம் என்று நடராஜா போய் மக்களுடன் மக்களாக இருந்தார். சாணக்கியன் மேடைக்கு வரும்போது அந்த நேரம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மாகாண சபை உறுப்பினர் ஒருவர் போய் மக்களோட மக்களாக உட்கார்ந்தார். அதில் அவர் கற்றுக்கொண்ட பாடமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் தம்பி சாணக்கியன். தற்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினராக
பிரதமருடன் முன்வரிசையிலே இருக்க மாட்டேன், மக்களுடன் மக்களாக இருந்துவிட்டு அரசாங்க அதிபரின் காரியாலயத்துக்குள்ளே நடைபெற்ற டீ பார்ட்டியில் பிரதமருடன் வந்திருக்கின்றார். இதுதான் அரசியல். என்னையும் அதிலே எனக்கு மன வருத்தம் என்னவென்றால், அவரல்ல அவருடன் இணைந்தவர்கள் என் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்கள். அது விடயமாக நான் கதிரைக்கு ஆசைப்பட்டு மேலே இருப்பதாகவும் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு இன்னும் ஒரு அரை அமைச்சு பதவி கிடைக்க இருப்பதாகவும் எனக்கு எதிராக விரல் நீட்டினார். ஆனால் விரலுக்கு கொண்டு விளங்க வேண்டும் என்னுடைய அர்ப்பணிப்பை பற்றி. நான் யார் என்பது தெரியாத சில்வண்டுகள் என்னை அரசு தரப்புடன் இணைத்து அல்லது அரை அமைச்சு பதவி, முழு அமைச்சு பதவி எடுக்கும் இந்த சலுகைகளுக்கு ஆசைப்பட்டவன் என்று இவர்கள் நினைக்கின்றார்கள், தப்பு கணக்கு போடுகின்றார்கள். ஆனால் எதிர்காலத்திலே யார் யார் அவைகளுக்கு ஆசைப்பட்டவர்கள் என்பது தெரிந்து கொள்வார்கள். நாங்கள் நேரத்தை கருத்தில் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நீங்கள் நிறைய கருத்துகளுக்கு இங்கு பதிலை வழங்கியிருந்தீர்கள் என்று நான் நினைக்கிறேன். நிறைய உங்கள் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு கூட நீங்கள் பதிலை வழங்கியிருந்தீர்கள். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருந்தமைக்கு நன்றிகள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.